வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், குடமிளகா சேர்த்து ஒரு ரைஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வாங்கி பாத்துக்கு அரைப்போம் தெரியுமா, பொடி ஒன்று மேலாக போடுவோம் தெரியுமா, அந்த பொடி யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். நம்ம வந்து ட்ரையாக எல்லாத்தையுமே வந்து வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து சாதம் வந்து ஒரு கப் ரைஸ், இதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு கப்பு ரைஸை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு 1.5 கப்பு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு ரைஸை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு என்னென்ன வறுத்துக்கிறதுக்கு வேணுங்கிறத சொல்லிடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூனுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு சின்ன பீஸு, 4 கிராம்பு, காரத்துக்கு வரமிளகா நான் ஒரு 4 போட்டிருக்கேன். இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். வேணும்னா வரமிளகா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட போகிறேன். 6 வரமிளகா சேர்க்க போகிறேன். தேங்காய் வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருந்தால் அது சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பச்சை தேங்காய் தான் சேர்க்க போகிறேன். எல்லாமே வந்து ட்ரையாக வறுத்துக்கலாம். நம்ம எல்லாம் ஒரே மாதிரி வறுபட்டுருது. இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த பக்கம் கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருது. ஆறினோடனே நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இந்த பக்கம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கும். இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்க்க போகிறேன் நான். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சீரகம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லிசா, ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான மஞ்சள் பொடியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக வதங்கிடும் கத்திரிக்காய். கொஞ்சம் மூடி வச்சுருவோம். வறுத்த சாமான் நல்லா ஆறிடுத்து, அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பாகம் வெந்துடுது. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயும் இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கு, ஸோ சேர்த்துக்கலாம். காய்கறி குவான்டிட்டி நீங்கள் சாதம் எடுத்துக்கிற அளவை பார்த்து பொறுத்து நீங்களே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம் கத்திரிக்காய் வேகிற வரைக்கும். பாருங்கள், நல்லா கோர்ஸாக பொடி பண்ணிட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு வாட்டி கலரி விட்டுடலாம். நாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுது. இப்போ வந்து குடமிளகாயை சேர்த்துடலாம். இன்னும் வந்து உப்பு சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் இந்த காய்க்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நம்ம சாதத்தில் வந்து உப்பு போட்டு தான் சாதம் வடித்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஓப்பன்லேயே வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். குடமிளகா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதை சேர்த்துடலாம். இப்போ பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ சாதம் ரெடியாக இருக்குது, அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து இப்போ வந்து மேலாக லெமன் ஜூஸ் வந்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு லெமன் புரிஞ்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கலை அப்படின்னா நம்ம வறுக்கும் போதே வந்து ஒரு சின்ன பிட்டு புளி போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் லெமன் ஜூஸ் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன், ஒரே ஒரு லெமன் புரிஞ்சிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், குடமிளகா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுது. இதோட ஒரு அப்பளாமோ வடாமோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த ரைஸும், அதாவது உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், குடமிளகா ரைஸும் தயிர் சாதமும் தான்.
இன்றைக்கி மத்தியானம் வந்து கோதுமை மாவில் புட்டு தான் பண்ண போகிறேன். ஃபார்ச்சூன் ஆட்டா யூஸ் பண்ணி தான் புட்டு பண்ண போகிறேன். இது வந்து 0% மைதா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி வந்து சப்பாத்தி எவ்வளோ ஃப்ளஃபியாக வரும் அப்படிங்கிறத பண்ணியும் காமிச்சிருக்கேன். அப்படி பார்க்கலன்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள். அதே மாதிரி ஃபார்ச்சூன் ஆட்டாவில் கான்டெஸ்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபார்ச்சூன் ஆட்டா பேக்கெட் வாங்கிட்டு அதில் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணிவிட்டு, அந்த மாவில் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி ஃபார்ச்சூன் ஆட்டா பேக்கோட ஃபோட்டோ எடுத்து 9282232232 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் செலக்ட் பண்ணுறவங்க வீட்டுக்கு நாங்கள் வருவோம். ஸோ அதனால் மறக்காமல் இன்றைக்கே வாங்கி இப்போவே வந்து பண்ணி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. நம்பரை இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 9282232232. இப்போ புட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நாம் இதுக்கு நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி வந்து அப்படியே விட்டு பிசையக்கூடாது, தெளித்து தான் தண்ணி பிசையணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு கொஞ்சமாக தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த வாட்டி வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். இது வந்து நீங்கள் பார்த்து அப்படியே கை பக்குவத்திலே பிசையணும். நம்ம கையில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறமா அடுத்தது கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். பாருங்கள், தெரியும் இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். பாருங்கள், கையில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இது வந்து அரிசி மாவு புட்டு பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டால் கூட வந்து உங்களுக்கு இழுத்துன்றும். பட் கோதுமை மாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி விட தண்ணி ஜாஸ்தியாக போயிடும், மாவு வந்து லூஸ் ஆகிடும். அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கணும். அவ்வளோதான், அது ஒன்று தான், நல்லா பிசைஞ்சிடும். இப்போது தண்ணி தெளித்து பிசைஞ்சிருக்கோம். இது எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுனா, இங்கே பாருங்கள், மாவை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கா? இப்போ இதெல்லாம் சேர்த்து பிடிக்கும்போது ஒரு உருண்டையாக பிடிக்க வரும். அதுக்கப்புறம் போட்டால் உடையும். அவ்வளோதான், பிடிச்சிட்டு இப்படி தொட்டால் உடையணும். அவ்வளோதான். ஸோ மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போது புட்டு குழாயில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது, தேங்காய் போடுறதுல நிறைய போட்டுக்கலாம். தேங்காய் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, ஃபுல் மாவையும் நம்ம சேர்த்துட்டோம். மாவு போட்டு நீங்கள் அமுக்கிடாதீங்க, அப்படியே இந்த லூஸாகவே போட்டுகிட்டே வாங்க. இப்போ இதை ஃபுல்லாக போட்டாச்சு. மேலே வந்து தேங்காய் பாருங்க ஃபுல்லாக போட்டிருக்கேன். இங்கே வந்து குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா வந்து ஆவி வர ஆரம்பிச்சிருது. ஒரு 10 நிமிஷம் ஆகிடுத்து. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய கோதுமை புட்டு வந்து ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வாழைப்பழம் வச்சுருக்கேன். தேங்காய், நெய், சக்கரை எது வேணாலும் தொட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கடலை கறி பண்ணிங்கன்னா அதை கூட தொட்டுண்டு சாப்பிட்லாம். இதில் கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ஸோ எது இருக்கோ அதை தொட்டு சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி வந்து வாழைப்பழம், தேங்காய், நெய், சக்கரை இதை தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இருக்கும். புட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி. கோதுமை மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்னைக்கு மத்தியானம் வந்து புட்டு சாப்பிட்டோம். அப்புறம் காஃபி கொஞ்சம் லேட்டாக குடித்தேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் வந்து இந்த பாட்டில்லாம் சும்மா மேலாக கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ மேலாக தொடச்சிட்டு இந்த கபோர்டை எங்கேயும் நீட்டாக தொடச்சி அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி குக்கிங் வ்ளாக் பார்த்துருப்பீங்க காலையில். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வ்ளாகில் சந்திக்கிறேன். இப்போ க்ளீனிங் வேலைக்கு போய்டுவோம்.